சென்னை நகரில் அன்றைய மதிய வெயில் வானத்திலிருந்து நெருப்பை கக்குவது போல் இருந்தது. சாலைகளில் அனல் காற்று வீசியது. மக்கள் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டு இந்த தகிக்கும் வெயிலிலிருந்து தங்களை காத்து கொள்ள வீணாக முயற்சித்துக் கொண்டிருந்தனர். இதே வெயிலில் ராகுல் என்ற ரிக்ஷாக்காரர் தன் முகத்தில் ஒரு பழைய துண்டை கட்டிக்கொண்டு வேர்வையில் நனைந்த சட்டையுடன் ரிக்ஷா ஓட்டி கொண்டிருந்தார். அவரது சோர்வான கால்களில் இன்னும் தெம்பு மிச்சம் இருந்தது போல தெரிந்தது. ஒருவேளை வாழ்க்கை அவருக்கு ஓய்வெடுக்கும் உரிமையை வழங்கவில்லை போல. அப்போது தன் முகத்தை இளஞ்சிவப்பு நிற துப்பட்டாவால் நன்றாக மூடியிருந்த ஆர்த்தி என்ற பெண் ராகுலிடம் வந்து, அண்ணா, ரயில்வே ஸ்டேஷன் வருவீர்களா? ஆனால் என்னிடம் 80 ரூபாய் தான் இருக்கிறது என்றாள். ராகுல் அந்த முகத்துண்டிற்கு பின்னால் இருந்து மிகவும் சோர்வான குரலில், உட்காருங்கள் மேடம், 80 ரூபாய் போதும், நீங்களும் என் தங்கை மாதிரிதான் என்றான். ஆர்த்தி ஒரு சிறு புன்னகையுடன் ரிக்ஷாவில் அமர்ந்தாள். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் ஏதோ ஒரு கனமான சுமை மறைந்திருந்தது. ஏதோ ஒரு முழுமையடையாத விஷயம், ஏதோ ஒரு புதைக்கப்பட்ட உண்மை. ரிக்ஷா மெதுவாக சாலையில் நகரத் தொடங்கியது. வெப்ப காற்று முகத்தில் அரைவது போல் இருந்தது. இருவரும் முகத்தை மூடியிருந்தனர். ஒருவரை ஒருவர் அடையாளம் காணவில்லை. யாரும் அடையாளம் காண முயற்சியும் செய்யவில்லை. அந்நியர்களுக்கிடையேயான ஒரு பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த பயணம் அவர்கள் வாழ்க்கையே மாற்றப் போகிறது என்று யாருக்கு தெரியும்? சிறிது தூரம் சென்ற பிறகு சோர்ந்து போன ராகுல், மேடம், தாகமாக இருக்கிறது, முன்னால் குளிர்ந்த நீர் தொட்டி இருக்கிறது, நான் கொஞ்சம் தண்ணீர் குடித்து விட்டு வரவா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே என்றான். ஆர்த்தி தாமதிக்காமல், நிச்சயமாக, குடித்து வாருங்கள், எனக்கு அவசரம் இல்லை, ரயிலும் கொஞ்சம் தாமதமாகத்தான் வரும் என்றாள். ராகுல் மெதுவாக தண்ணீர் தொட்டியை நோக்கி சென்றான். ராகுல் தனது முகத்துண்டை அகற்றியவுடன் ஆர்த்தியின் பார்வை அவன் மீது விழுந்தது. அவளது கையில் இருந்த குடை கீழே விழுந்தது. அவளது இதய துடிப்பு அதிகரித்தது. அவள் உடனடியாக குடையை எடுத்துக்கொண்டு ஓடி சென்று ராகுலின் அருகில் நின்று அவனுக்கு குடை பிடித்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு தனக்கு நெருக்கமான ஒருவரை இத்தகைய சூழ்நிலையில் பார்த்தவுடன் அவளால் தன்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றே தோன்றியது. ராகுல் ஆச்சரியத்துடன், மேடம், இந்த வெயில் என் வேலையின் ஒரு பகுதிதான், நீங்கள் உள்ளே செல்லுங்கள், நான் தினமும் இப்படித்தான் வேலை செய்கிறேன் என்றான். ஆர்த்தி மௌனமாகவே இருந்தாள். அவளது கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. இருப்பினும் அவள் தன்னை திடப்படுத்திக் கொண்டாள். ரிக்ஷா மீண்டும் நகரத் தொடங்கியது. வழிநெடுக ஆர்த்தி ராகுலையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் பல கேள்விகள் மிதப்பது போல தெரிந்தது. ஏதோ ஒரு பழைய புத்தகம் மீண்டும் அவள் கண் முன்னே திறக்கப்பட்டது போன்ற உணர்வு. ரயில் நிலையம் வந்தடைந்ததும் ஆர்த்தி 80 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாயை எடுத்து கொடுத்தாள். ராகுல், மேடம், 80 ரூபாய் தானே பேசினோம், ஏன் 100 ரூபாய் தருகிறீர்கள் என்றான். அப்போது ஆர்த்தி தன் முகத்திலிருந்து துப்பட்டாவை விலக்கினாள். ராகுலின் கையில் இருந்த பணம் கீழே விழுந்தது. அவனது கண்கள் சட்டென்று கலங்கின. ஆர்த்தி, நீயா? ஆர்த்தியும் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். மக்கள் நின்று வேடிக்கை பார்த்தனர். ஒரு ரிக்ஷாக்காரரும் அவரிடம் பயணம் செய்த பயணியும் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறார்கள் என்பது யாருக்கும் புரியவில்லை. ராகுல் நடுங்கும் குரலில், வா, சற்று ஓரமாக செல்வோம், உன்னிடம் நான் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்றான். இருவரும் பிளாட்பாரத்தின் ஒரு ஓரமாக அமர்ந்தனர். அவர்களின் மூச்சு வேகமாக அதிகரித்தது. இதயங்களில் பல ஆண்டுகளாக தேங்கி கிடந்த பாரம் இப்போது வெளியே வர துடித்தது. ஆர்த்தியின் கண்களில் கண்ணீர் நின்றபாடு இல்லை. அவளுக்குள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு வலியும் வேதனையும் நினைவுகளும் இன்று கண்ணீராக வெளியேற துடித்தன. அவள் தன் கண்ணீரை மறைக்க முயலவில்லை. மாறாக அதை தடையின்றி ஓடவிட்டாள். இந்த கண்ணீர் பல ஆண்டுகளாக அவள் இதயத்தில் குடிகொண்டிருந்தது போல தெரிந்தது. ராகுல் நடுங்கும் குரலில், ஆர்த்தி, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நீ எப்படி இங்கே என்று கேட்டான். ஆர்த்தி தன்னை மிகவும் கஷ்டப்பட்டு சமாளித்து கொண்டு சொன்னாள், ராகுல், நான் உன்னை விட்டு போனது உண்மைதான். ஆனால் உண்மை சொல்கிறேன், நான் உன்னிடமிருந்து ஒருபோதும் பிரியவில்லை. நான் என் அம்மா வீட்டிற்கு சென்றதே நீ ஒருமுறை வந்து என்னை மன்னித்து விடுவாய், என்னை சமாதானப்படுத்தி அழைத்து செல்வாய் என்ற நம்பிக்கையில்தான். ஆனால் ராகுல், நீயோ விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டாய். ராகுலின் கண்கள் கலங்கின. ஆர்த்தி, நான் அப்போது பைத்தியமாகி போனேன். உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். உன் தோழிகளிடம் பிறகு விசாரித்த போதுதான் உண்மை தெரிந்தது. உனக்கும் வேறு யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீ உன் படிப்பில்தான் கவனமாக இருந்தாய். ஆனால் அதற்குள் என் அகங்காரம் என்னை கொன்றுவிட்டது. என் ஆர்த்தி ஒருபோதும் தவறு செய்ய மாட்டாய் என்று என்னால் உணர முடியவில்லை. ஆர்த்தியின் அழுகை இப்போது அவன் தோள்களில் சாய்ந்து வெடித்தது.
ராகுல், நான் உனக்கு எத்தனையோ முறை புரிய வைக்க முயன்றேன். நான் படிக்கத்தான் விரும்புகிறேன் என்று எத்தனையோ முறை அழுது உன்னிடம் சொன்னேன். ஆனால் நீ என்னை அடித்தாய். உன் கோபம், உன் சத்தம், உன் வார்த்தைகள் இன்றும் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. ராகுல் வெட்கத்தால் தலை குனிந்தான். என்னை மன்னித்து விடு ஆர்த்தி. உனக்கு நான் கொடுத்த அந்த துயரத்திற்கு என் வாழ்க்கையையே விலையாக கொடுத்து விட்டேன். என் நிலங்கள் விற்கப்பட்டன, வீடு அழிந்தது, வேலை பறிபோனது. இப்போது பார், நான் இங்கே ரிக்ஷா ஓட்டி கொண்டிருக்கிறேன். ஆனால் இது எனக்கு சம்மதமே. நான் உன்னிடம் சொல்ல விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். நான் உன்னை எப்போதும் நேசித்தேன், ஆனால் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆர்த்தி அழுது கொண்டே கேட்டாள். அன்பு செலுத்தினாய் என்றால் ஏன் என் மீது நம்பிக்கை வைக்கவில்லை ராகுல்? நம்பிக்கைதான் அன்பின் மிகப்பெரிய அஸ்திவாரம். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் ஒருவேளை இன்று நம் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது. ராகுலின் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டியது. நீ இப்போது எங்கே செல்கிறாய் ஆர்த்தி? ஆர்த்தி ஒரு பெருமூச்சு விட்டாள். நான் டெல்லி செல்கிறேன். நான் கலெக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். பயிற்சிக்காக செல்கிறேன். ராகுல் திகைத்து நின்றான். நீ கலெக்டர் ஆகிவிட்டாயா? உண்மையாகவே உன்னை போன்ற ஒரு அதிகாரியை நான் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. நீ எப்போதும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். ஆனால் நானே உன்னை படிக்க விடாமல் தடுத்தேன். ஆர்த்தி தன் நனைந்த கண்களால் ராகுலை பார்த்தாள். நீ என்னை படிக்க அனுமதித்தாய் ராகுல். ஆரம்பத்தில் நீ அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நான் இன்று இங்கே இருந்திருக்க மாட்டேன். நீ என்னை விட்டு பிரிந்த பிறகு நான் என்னை தேற்றி கொண்டேன், படித்தேன், உழைத்தேன், என்னை நிரூபித்தேன். இப்போதும் சொல்கிறேன், நான் இன்றும் உன்னுடையவள்தான். நான் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை ராகுல். என் பார்வையில் இன்றும் என் கணவன் நீ மட்டும்தான். ராகுல் திகைத்து போனான். அவனது கண்களில் மீண்டும் உயிர் வந்தது போன்ற ஒரு உணர்வு. ஆனால் இப்போது நான் யார் ஆர்த்தி? என்னிடம் இப்போது எதுவுமே மிச்சமில்லை. வீடும் இல்லை, நிலமும் இல்லை. நான் வெறும் வாடகை ரிக்ஷா ஓட்டுபவன். ஆர்த்தி உடனடியாக ராகுலின் கையை பற்றி கொண்டாள். எனக்கு உன் வருமானம் தேவையில்லை ராகுல். எனக்கு நீ மட்டும் போதும். நான் உன்னை தனியாக விட மாட்டேன். நீ என்னுடனேயே இருப்பாய். பயிற்சி முடிந்த பிறகு உன்னை என்னுடன் அழைத்து செல்வேன். உனக்கு ஒரு வேலையும் ஏற்பாடு செய்து தருவேன் என்றாள். ராகுல் நடுங்கும் குரலில் கேட்டான். என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வாயா? ஆர்த்தி ஒரு நொடியும் தாமதிக்காமல் சொன்னாள். நீ என்னிடமிருந்து போனதே இல்லையே. நீ எப்போதும் என்னுடையவன்தான். நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை ராகுல். ஆர்த்தி ஒரு காகித துண்டை எடுத்து அதில் தன் எண்ணை எழுதி ராகுலின் கையில் கொடுத்தாள். ராகுல் அந்த காகிதத்தை தன் உயிராக ஏற்றுக்கொண்டான். அந்த சிறிய காகிதத்தில் அவனது முழு உலகமே அடங்கியிருப்பது போல அவனுக்கு தோன்றியது. ஆர்த்தி புன்னகையுடன் சொன்னாள். இப்போது நான் செல்கிறேன் ராகுல். ஆனால் மிக விரைவில் உன்னை அழைப்பேன். இனி ஒருபோதும் என்னை விட்டு பிரிய விட மாட்டேன். இந்த தருணம் முடிந்துவிடக் கூடாது என்பது போல ராகுல் அவளது கண்களையே பார்த்து கொண்டிருந்தான். ரயில் பிளாட்பாரத்திலிருந்து மெதுவாக நகரத் தொடங்கியது. ஆர்த்தி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது பார்வை ராகுல் மீதே இருந்தது. அவளது இதயம் சொல்லாத ஏதோ ஒரு செய்தியை சொல்வது போலவும், இந்த கண்கள் சொல்லும் பிரிவு தற்காலிகமானதுதான், இதயம் எப்போதும் இணைந்தே இருக்கும் என்பது போலவும் இருந்தது. ராகுல் அந்த பிளாட்பாரத்தில் நின்றபடி தன் சிதைந்து போன வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கையாக அந்த காகித துண்டை இறுக பிடித்து கொண்டிருந்தான். அதன் பிறகு ஆர்த்திக்கும் ராகுலுக்கும் இடையே தொலைபேசி வாயிலாக பேச்சுக்கள் தொடர்ந்தன. பல ஆண்டுகால மௌனத்திற்கு பிறகு இப்போது ஒரு நிமிடம் கூட பேசாமல் இருக்க அவர்களால் முடியவில்லை. இப்போது அவர்களுக்குள் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த தவறான புரிதலும் இல்லை. ஆழமான உண்மையான அன்பு மட்டுமே இருந்தது. ஆர்த்தியின் பயிற்சி முடிந்ததும் அவள் செய்த முதல் வேலை ராகுலை தன்னுடன் அழைத்து கொண்டதுதான். அவள் இப்போது ஒரு சாதாரண அதிகாரி மட்டுமல்ல, வாழ்க்கையின் அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்றவள். அவள் ராகுலுக்கு ஒரு நல்ல அரசு வேலையை ஏற்பாடு செய்தாள். மாதம் 35,000 ரூபாய் சம்பளம் தரும் வேலை அது. ராகுலின் முகத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் புன்னகை மலர்ந்தது. ராகுல் பலமுறை சொன்னான், நீ இப்போது இவ்வளவு பெரிய அதிகாரியாகி விட்டாய் ஆர்த்தி. ஆனால் நானோ வெறும் ரிக்ஷாக்காரன். உனக்கு முன்னால் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆர்த்தி புன்னகையுடன் ராகுலின் கையை பற்றி கொள்வாள். உன் தகுதியா? என் வாழ்க்கையே நீதான் ராகுல். ஆரம்பத்தில் நீ எனக்கு படிக்க அனுமதி தரவில்லை என்றால் இன்று நான் இந்த நிலைக்கு வந்திருக்கவே முடியாது என்றாள். ராகுலின் கண்கள் கலங்கின. ஆனால் நான் உன்னை விட்டு பிரிந்தேனே ஆர்த்தி. ஆர்த்தி அன்புடன் சொன்னாள். எந்த நாளில் நீ என்னை படிக்க அனுமதித்தாயோ அன்றே நான் உன்னை மன்னித்து விட்டேன். எப்போது நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டாயோ அன்றே உன்னை மீண்டும் என்னுடையவனாக ஏற்றுக்கொண்டேன்.
என்னால் உன்னை ஒருபோதும் விட்டு பிரிய முடியவில்லை ராகுல். மெதுவாக இருவரது வாழ்க்கையும் மீண்டும் சீரானது. இருவரும் எளிமையாக ஒரு சிறிய வீட்டில் இணைந்து வாழத் தொடங்கினர். எந்த ஆடம்பரமும் இன்றி மனதளவில் ஒன்றிணைந்தனர். பிறகு ஒரு நாள் இருவரும் ஒரு கோவிலுக்கு சென்று மீண்டும் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டனர். எந்த கூட்டமும் இன்றி, உலகத்தின் பயமும் இன்றி, கடவுளின் முன்னிலையில் ஒரு சத்தியம் செய்து கொண்டனர். இனி எந்த புயல் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இந்த உறவு ஒருபோது முறியாது என்று உறுதியெடுத்தனர். கிராமத்திற்கு திரும்பி சென்று தங்கள் குடும்பத்தினரிடம் சொன்னபோது அனைவரும் ஆசீர்வதித்தனர். நீங்கள் இருவரும் எடுத்தது மிகப்பெரிய முடிவு. மீண்டும் ஒன்று சேர்ந்ததில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றனர். பிறகு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் பிறந்தது. அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் வரவு அவர்களின் முழுமையற்ற வாழ்க்கையை முழுமையாக்கியது. ராகுல் இப்போது தினமும் தன் மகனை பள்ளிக்கு அழைத்து செல்கிறான். ஒவ்வொரு மாலை வீடு திரும்பும் போதும் தனக்கு மீண்டும் தன் ஆர்த்தி கிடைத்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறான். கிராம மக்களும் ஆச்சரியப்பட்டனர். விதியை பார், ஒருமுறை முறிந்த உறவு மீண்டும் இணைந்து விட்டது. அதுவும் முன்பை விட இன்னும் பலமாகிவிட்டது. பலமுறை கிராமத்து இளம்பெண்கள் ஆர்த்தியிடம் வந்து, அக்கா, நீங்கள் எங்களுக்கு ஒரு முன் உதாரணம். நாங்கள் உங்களைப் போலவே உறுதியானவர்களாக மாற விரும்புகிறோம் என்பார்கள். ஆர்த்தி ஒவ்வொரு முறையும் புன்னகையுடன் சொல்வாள், மகளே, ஒரு அதிகாரி ஆவது பெரிய விஷயமல்ல. உங்கள் உறவுகளை காப்பாற்றிக் கொள்வதுதான் மிகப்பெரிய சாதனை. காலம் மெதுவாக ராகுல் மற்றும் ஆர்த்தியின் பழைய காயங்களுக்கு மருந்திட்டது. இப்போது அவர்களுக்கு இடையே அகங்காரம் இல்லாத, சந்தேகம் இல்லாத அன்பு மட்டுமே இருந்தது. நம்பிக்கை இருந்தது. ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர். ராகுல் ஒவ்வொரு காலையிலும் ஆர்த்தியை புன்னகையோடு வழி அனுப்புவான். ஒவ்வொரு மாலையும் அவளது வருகைக்காக காத்திருப்பான். ஆர்த்தி அலுவலகம் செல்லும் போது தினமும் இதையே சொல்வாள், ராகுல், இனி நாம் ஒருவரிடமிருந்து எதையும் மறைக்க கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வோம். நமக்கு சந்தேகம் வேண்டாம், புரிதல் மட்டுமே வேண்டும். ஏனென்றால் இந்த உறவுதான் மிக மிக விலை உயர்ந்தது. ராகுல் புன்னகையுடன் சொல்வான், இனி நீ கோவப்பட்டாலும் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். நீ உன் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் தான் இருக்க வேண்டும். ஆர்த்தி அவனது கண்களை பார்த்து அன்புடன் சொல்வாள், இப்போது நாம் ஒருவருக்கொருவர் பழக்கமாகிவிட்டோம் ராகுல். உன்னை இழந்து விடுவோமோ என்ற பயமே என்னை ஒவ்வொரு நாளும் ஒரு சிறந்த மனிதராக மாற்றுகிறது. கிராமத்தில் இப்போது அவர்களின் கதை ஒரு உதாரணமாக மாறிவிட்டது. மக்கள் சொல்வார்கள், உண்மையாக அன்பு செய்ய வேண்டுமானால் முதலில் நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். சந்தேகத்தால் உண்மையான உறவுகள் கூட முறிந்துவிடும். ஆனால் நம்பிக்கையால் பிறந்தவர்கள் கூட மீண்டும் வருவார்கள். ராகுல் அவளை பார்த்து கொண்டே தனக்கு மீண்டும் ஆர்த்தி கிடைத்தது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் என்று எண்ணுவாள். இருவரும் இப்போது ஒரு நிமிடம் கூட ஒருவரை ஒருவர் பிரியாமல் வாழ்கின்றனர். அவர்களின் மகனின் சிரிப்பு சத்தம் இப்போது அந்த வீட்டின் இனிமையான இசையாக ஒலிக்கிறது. உண்மையில் நண்பர்களே, நீங்கள் ஒரு காலத்தில் இழந்த விஷயங்களை விதி சில நேரங்களில் மீண்டும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் நம் இதயத்திலிருந்து மன்னிப்பு கேட்கும் துணிச்சல் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். நம்முடைய பொய்யான அகங்காரத்தை விட்டுவிட்டு ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்காக நாம் இறங்கி வரும்போதுதான் இது நடக்கும். ஏனென்றால் நீங்கள் ஒருவரை உண்மையாக நேசித்தால் அவர்களை பிரிந்து செல்வது ஒருபோதும் தீர்வாகாது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் இதுதான். உறவுகளில் மிக வலிமையான விஷயம் அன்பு மட்டுமல்ல, மிக வலிமையானது நம்பிக்கை. நம்பிக்கை உடைந்தால் அன்பும் சிதறிவிடும். ஆனால் அதே நம்பிக்கையை காலம், புரிதல் மற்றும் பொறுமையுடன் கையாண்டால் அந்த உறவுகளே இந்த உலகின் மிக அழகான விஷயமாக மாறிவிடும். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், பகிருங்கள். இது போன்ற உண்மையான மற்றும் உணர்ச்சிகரமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.